இன்றைய புனிதர் மே 8 புனித கிளாரா ஃபாய் துறவி, சபை நிறுவனர். பிறப்பு ஏப்ரல் 11, 1815 ஆகன், ஜெர்மனி. இறப்பு மே 8, 1848 சிம்பிள்பெல்ட், ஹாலந்து. இவர் தனது கல்வியை முடித்த பின் துறவற சபைகளை பற்றி தெரிந்து கொள்ள பல புத்தகங்களை படித்தார். ஆகனில் பிறந்த இவர் தனது பங்குத்தந்தை பவுல் உதவியுடன் பல சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தினார். சிறப்பாக இளைஞர்களிடத்தில் அதிக அன்பு காட்டினார். 1837ஆம் ஆண்டு தனது 22ஆம் வயதில் ஆகனில் இளைஞர்களுக்கென்று ஒரு பள்ளியை நிறுவினார். இப்பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இவரின் சமூக சேவை பணிக்குழுவில் இருந்தவர்கள் முன்வந்தனர். இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சமூக சேவையோடு 1844ஆம் ஆண்டு இறைவனின் பணிகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். இதன் விளைவாக 1848ஆம் ஆண்டு கிளாரா ஃபாய் அவர்கள் குழந்தை இயேசுவின் ஏழைகள் என்ற சபையை நிறுவினார். ஏராளமான ஏழை குழந்தைகளை ஒன்று சேர்த்து அவர்களை பராமரித்தார்கள் இச்சபை கன்னியர்கள். அதோடு கல்வி கற்றுக் கொடுத்து வாழ்விற்கு வழிகாட்டி தாய்க்கு தாயாக இருந்து பராமரித்தார்கள். நாளடைவில் குழந்தைகளின் எண்ணிக்கை பெருகவே மீண்டும் ஓர் துறவற இல்லத்தை நிறுவினார். இதில் பல கைவிடப்பட்ட பெண்களும் விதவைகளும் வந்து சேர்ந்தனர். கிளாரா இச்சபையை தொடங்கிய 15ஆம் ஆண்டுகளில் ஜெர்மனி முழுவதும் 19 துறவற மடங்களை துவங்கினார். சில கலாச்சார வேறுபாடுகளின் அடிப்படையில் இவரது சபை ஹாலந்து நாட்டிலும் தொடங்கப்பட வேண்டியதாய் இருந்தது. இதனால் ஹாலந்து நாட்டில் ஒரு துறவற மடம் தொடங்கப்பட்டு அந்த மடமே பிற்காலத்தில் இச்சபையின் தலைமை இல்லமாகவும் அமைந்தது. இச்சபையின் முதல் சபை தலைவியாக கிளாரா ஃபாய் அவர்களை பொறுப்பேற்றார். பல ஏழை குழந்தைகளுக்கும் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் விதவைகளுக்கும் தாயான இவர் இறந்த பிறகு ஹாலந்து நாட்டில் உள்ள சிம்பிள்பெல்ட் என்ற ஊரில் அடக்கம் செய்யப்பட்டு இவரை முன்மாதிரியாக கொண்டு இன்று வரை இச்சபை துறவிகள் பணியாற்றி வருகிறார்கள். ஜெபம். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று மொழிந்த இயேசுவே, பெண்களின் மேல் அக்கறை கொண்டு ஓர் சபையை நிறுவி இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கும் இச்சபையை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். பெண்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து எல்லா இடையூறுகளையும் எதிர்கொள்ள உமது சக்தியை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று தந்தையாம் இயேசுவே உம்மை வேண்டுகின்றோம். ஆமென்.